தமிழக அரசியலின் தற்போதைய களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கடைபிடித்து வரும் மௌனம் சாதாரணமானது அல்ல. அது டெல்லி அதிகார மையங்களை அதிரச் செய்யப் போகும் ஒரு சைலண்ட் அரசியல் புரட்சி. வட மாநிலங்களில் பலமான கட்சிகளை சிதறடித்தும் முக்கிய முதல்வர்களையே சிறைவாசம் அனுபவிக்கச் செய்தும் பழகிய அமித்ஷாவின் அரசியல் வியூகங்கள் விஜயிடம் மட்டும் எடுபடாமல் திணறுகின்றன. விஜயின் இந்த நிதானமான அணுகுமுறை அதிகார பலத்தை விட மக்கள் பலம் மேலானது என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. விஜயைச் சுற்றி பின்னப்படும் சட்ட ரீதியான நெருக்கடிகளை முறியடிக்க அவருக்கு பின்னால் இருப்பது வெறும் தேர்தல் ஆலோசகர்கள் மட்டுமல்ல, அவர் மீது மாறாத அன்பு கொண்ட கோடிக்கணக்கான பொதுமக்களும்தான். காசு கொடுத்து கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் விஜய்க்கு ஒருபோதும் இருந்ததில்லை. அவரது ஒரு சிறு அசைவு போதும் தமிழகத்தின் திசைகளை மாற்றியமைக்க. டெல்லியின் அதிகார பவர் என்பது கட்டுக்கடாத மக்கள் சக்திக்கு முன்னால் ஒரு சிறு துரும்பு என்பதை நிரூபிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கி வருகின்றனர். தேசிய அளவில் பிராந்திய கட்சிகளை மிரட்டி பணிய வைக்கும் புத்திகள் தமிழகத்தில் விஜயின் முதிர்ச்சியான அரசியலுக்கு முன்னால் தோல்வியடைந்துள்ளன. சிபிஐ விசாரணை என்ற பெயரில் ஒருவித பயத்தை விதைக்க நினைத்தவர்களுக்கு எவ்வித சலனமும் இன்றி விசாரணைக்கு ஆஜராகி திரும்பிய விஜயின் போக்கு பெருத்த ஏமாற்றத்தையே தந்துள்ளது. பழிவாங்கும் நடவடிக்கை என வழக்கமான அரசியலை செய்யாமல் சட்டத்தின் மீதான தனது நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தியது அமித்ஷாவின் அரசியல் சதுரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. விஜயின் தற்போதைய அமைதி என்பது 2026 தேர்தலுக்கான ஒரு வலுவான அடித்தளம். அவர் தனது அடுத்த கட்டமாக தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணங்களையும் ஆவேசமான பரப்புரைகளையும் மிக துல்லியமாக திட்டமிட்டு வருகிறார். இந்த மௌனத்தை அவரது பலவீனம் என கருதி ஏளனம் செய்யும் பாரம்பரிய கட்சிகளுக்கு தேர்தல் களத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் மிக கடுமையாக இருக்கும். குறிப்பாக இன்றைய தலைமுறை இளைஞர்களும் பெண்களும் விஜய் பக்கம் திரள்வது பழைய அரசியல் கணக்குகளை முற்றிலும் மாற்றியமைக்கப் போகிறது. இணையதளங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் முன்னெடுத்து வரும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் டெல்லி அதிகார வர்க்கத்திற்கு ஒரு தெளிவான செய்தியைச் சொல்லி வருகின்றன. மக்களை கவசம் போல கொண்டிருப்பவரை எந்த புலனாய்வு அமைப்பும் அசைக்க முடியாது என்ற முழக்கம் டிஜிட்டல் தளங்களை அதிரச் செய்கிறது. ஹேஷ்டேக்குகளை தாண்டி மக்களின் உணர்வுகளோடு விஜய் கலந்திருப்பதை அவரை மற்ற தலைவர்களிடமிருந்து தனித்துக் காட்டுகிறது. ஒவ்வொரு அடியையும் மிக நிதானமாக வைக்கும் விஜய் எதிர்க்கட்சிகளின் தூக்கத்தை தொலைக்கச் செய்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிகாரத்திற்கும் நேர்மைக்கும் இடையே நடக்கும் ஒரு தர்ம யுத்தம். எத்தனையோ சோதனைகள் மற்றும் திரைமறைவு சதித்திட்டங்களை முறியடித்தே விஜய் இந்த அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். எனவே இத்தகைய விசாரணைகள் அவரை முடக்காது, மாறாக அவரது மக்கள் செல்வாக்கை இன்னும் பன்மடங்கு உயர்த்தவே செய்யும். மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஒரு தலைவரை எவராலும் வீழ்த்த முடியாது என்பதை தமிழக வரலாறு மீண்டும் ஒருமுறை உரக்கச் சொல்லப் போகிறது.